Hi, this is KR. Actually, நீங்க எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கீங்களா? உங்க ரெஸ்யூம் ஷார்ட்லிஸ்டே ஆக மாட்டேங்குதா? என்ன ரீசன்? முன்னாடி வந்துட்டு சின்ன கம்பெனில இருந்து பெரிய கம்பெனி எதுவா இருந்தாலுமே மேனுவலா தான் ஹெச்ஆர்ஸ் உங்க ரெஸ்யூம்ஸ் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. இப்போதைக்கு 2 வேகன்சி இருந்துச்சுன்னா 2000 பேர் அப்ளை பண்றாங்க. சோ அந்த 2000 பேர்ல உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்குமாங்கிறது வந்து குதிரை பம்பு தான். சோ மேனுவலா அந்த 2000 பேரோட ரெஸ்யூமேவையும் ஒரு ஹெச்ஆர் செலக்ட் பண்ண முடியும்னா அதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால சின்ன கம்பெனில இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் எல்லா கம்பெனிலுமே ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. ஏபிஎஸ்னா என்ன? அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். சோ அந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் எப்படி செயல்படுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டத்துல நீங்க 2000 பேர் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா எல்லாரோட ரெஸ்யூமே அது அப்லோட் ஆகும். அந்த அப்லோட் ஆன ரெஸ்யூமே கீவேர்ட்ஸ் பொறுத்து, அதாவது அங்க கொடுத்திருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன், எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்றீங்கன்னா அவங்க வந்து ஒரு பைத்தான் பேக்எண்ட்ல ஃப்ரண்ட் எண்ட்ல HTML CSS கேட்டு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ரெஸ்யூம்ல பைத்தான் HTML CSS கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட்லைஸ் ஆகும். இல்ல நீங்க வந்துட்டு HTML CSS PHPங்கிறப்போ உங்களோட ரெஸ்யூம் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அஸ் ஏ ஃப்ரெஷரா நீங்க உள்ள போறதுக்கு உங்களோட ரெஸ்யூம் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல நீங்க ஷார்ட் லிஸ்டா ரிஜெக்டடா அப்படிங்கறது வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கொடுத்துரும். சோ 2000 பேர்ல ஒரு 50 பேரை எனக்கு எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 50 பேர்ல இருந்து ஹெச்ஆர்ஸ் வந்துட்டு ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுவாங்க. சோ வித்தவுட் இன்ட்ராக்ஷன்ல உங்களோட ரெஸ்யூம் மட்டுமே உங்களை ரிஜெக்டடா இல்ல வந்துட்டு செலக்டடா அப்படின்னு சொல்றது வந்துட்டு உங்க 3 வருஷம் இல்லனா 4 வருஷம் 5 வருஷம் நீங்க படிக்கிற ஸ்டடீஸ் அந்த 3 நிமிஷத்துல அந்த ரெஸ்யூம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். சோ அதனால அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம இன்னொரு வீடியோல பிரீஃபா பார்ப்போம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கரெக்டா ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அது உங்களுக்கான ஜாப்னு பாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டத்துல செலக்ட் ஆகிற அளவுக்கு ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணுங்க. இது போல பண்றது மூலமா 100% you get the job. Thank you.